பவித்ரா, விருந்தினர் பக்கம் செக்மெண்ட்ல கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பாக. காக்கா பிரியாணி துண்ணா பின்ன காக்கா குரல் வரமா உன்னி கிருஷ்ணன் குரலா வரும். எண்ணற்ற திரைப்படங்களில் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து வரும் நடிகர் காக்கா கோபால் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்போதுமே இந்த எனர்ஜி, நாங்க ரொம்ப வருஷமா உங்களை சினிமா இண்டஸ்ட்ரியில பாத்துட்டு இருக்கோம். எப்போதுமே இந்த எனர்ஜி 100% இருக்கு. அதுக்கான காரணம் என்ன? பேசிக்காவே எனக்கு உடம்பு போடாது. அளவு லிமிட்டா சாப்பிட்றது தான். ரெண்டாவது, எதை செஞ்சாலும் இன்னி யங்ஸ்டருக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும். நான் படங்கள்லாம் கூட தினமும் படம், ஒரு ஷோ ரிலீஸ் ஆக படம் ரிலீஸ் பண்ண டெய்லி பார்ப்பேன். ஏன்னா கரண்ட் சினிமா என்ன நடக்குது, டிராகன், லவ் டுடே, எல்லா படமும், அமரன், எல்லா படங்களும் பார்ப்பேன். ஹிட் படம் பார்ப்பேன், ஃபெயிலியர் ஆக படமும் பார்ப்பேன். இது ஏன் தோக்குது, இது ஏன் ஜெயிக்குது, சீன் இருக்கணும். அந்த நடிகர் நடிக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் நடிப்பு, அது மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் யங்ஸ்டருக்கு நம்ம எப்படி ஈடு கொடுத்து அவங்களோட நடிக்க முடியும். இப்ப நடிக்கிற படங்கள்லாம் காமெடி நம்ம கொடுக்கறது இல்லை. பிளாக் காமெடி, காமெடியே பிளாக்கா ஒயிட்டா அதெல்லாம் எனக்கு தெரியல. நம்ம காமெடி பண்ணும்போதெல்லாம் முதல்ல பேசுவோம். 4-5 காமெடியாக இருப்பான், பேசிக்கிட்டு கான்செப்ட் வச்சிருப்பாரு டைரக்டர். என்ன தேவையோ நம்ம ஒரு மாற்று பண்ணி காட்டினா, இது தேவை, இது தேவையில்லை, இது இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்கன்னு வாங்க, ஒரு காமெடி உருவாயிடும். நிறைய படங்களை வேக் சார் நானும் பண்ணும்போதெல்லாம் கான்செப்டே இருக்காது. நிறைய சார் பேசுவார், நானும் பேசுவேன். இது வேணாண்டா, அது விட்டுறா, அது இப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் காமெடி ஹிட் ஆயிடும். அந்த மாதிரி நிறைய படங்கள். இப்போ ஷாஜகான் படத்துல பாத்தீங்கன்னா, கோவை சர்லா அக்காவுக்கு சினேகிதுன்னு வருவாங்கல்ல, அதெல்லாம் அவங்க ஓனா போட்டுக்கிட்டது தான். வேக் சாருக்கு எனக்கு டைலாக் தம்பியா நான் பண்ணியிருப்பேன் கோவை சர்லா. அதுல எல்லாமே நானும் சொந்தமா கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வேக் சார் அதை அப்படியே போட்டாரு. அதுல பாத்தீங்கன்னா, ஏன்டா சட்டையை கொடுத்தா அது போட்டுக்க வேண்டியதுதான்டா, சட்டைலாம் போட்டா அரிக்குதியா அப்படின்னு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதான் கவர்மெண்ட் ஜாப் இருக்குல்ல, அது ரிட்டைர்மெண்ட், பிஎஃப் காசு கொடு அப்படின்னு. பிஎஃப் இல்லடா, அது பிஎஃப்னா வேறடா அர்த்தம், பிஎஃப்டா அப்படின்னு. அது என்ன கர்மமா, குடு அந்த காசை கொடு அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாம் யதார்த்தமா பேசிக்கிட்டு பண்றதுதான் அது காமெடி. ஆனா இப்போ சீரியஸ் கேரக்டர், வில்லன் கதாபாத்திரங்கள் இதெல்லாம் கொடுக்கும்பொழுது நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய வேலையே இல்லை. காமெடி தான் ரொம்ப கஷ்டம். நம்ம யோசிச்சு ஒரு பஞ்ச் அடிக்கணும், அந்த ஒரு கவுண்டர் போட்டிருக்கா, அதுக்கு என்ன ஹியூமரா நம்ம திங்க் பண்ணணும், அப்படிலாம் அப்போ யோசிப்போம். இப்போ அது கிடையாது. கேரக்டர் ரோல்னால அவங்க டைரக்டர் சொல்றத ஃபீல் பண்ணாவே போதும். கொஞ்சம் ஃபீல் பண்ணி நம்ம ஆட்டோமேட்டிக்கா அதை அப்படியே சொன்னாவே போதும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்ததுன்னா, அந்த டைரக்டர் ஒத்துக்கிட்டாருன்னா நம்மளே கொஞ்சம் நல்லா மெருகேற்றி நல்லா பண்ணலாம். அப்படி பண்ண படங்கள் தான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். காமெடி சுந்தரா டிராவல்ஸ் 2 அப்படின்ற ஒரு படத்துல மட்டும்தான் நான் காமெடி இப்ப பண்ணியிருக்கேன். மற்ற எல்லாத்துலயும் இப்போ குணச்சித்திரம், காமெடி, வில்லன், அந்த மாதிரி எல்லாம் கலந்த கேரக்டர் தான் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் சார். தாய் மாமன், அந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அண்ணன் கேரக்டர், இது பெரிய ஒரு வயசானவர் கேரக்டர், அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இப்பயும் சேவிங் பண்ணிட்டா பழைய தோற்றத்துக்கு வந்துருவேன், டை போட்டா பழைய தோற்றத்துக்கு வந்துருவேன். எது கொடுத்தாலும் ரெடி. நம்ம ஒரு இப்போதைக்கு ஜோக்கர் கார்டு மாதிரி என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். 20 வயசுனாலும் 20 வயசு, 40 நாளும் 40 பண்ணிக்கலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்னா கூட பண்ணிக்கலாம். ஆனா ஸ்கூல் ஸ்டூடெண்டா பண்ண முடியாது, காலேஜ் ஸ்டூடெண்ட்னாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ திங்க் இந்த கான்ஃபிடன்ஸ் தான் உங்களை எனர்ஜெட்டிக்காவே வச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சார். பொதுவாவே இன்னைக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மள சேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்காக தான் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க, அவங்க எப்படி படம் எடுத்திருக்காங்க, என்னென்ன பண்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு பீரியட்லலாம் ஃபிலிம்னும் போதுதான் நடிகர் ஒரே டேக்ல நடிக்கிறவங்களுக்கு தான். நான் சொல்றது பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல ஒரே டேக்ல பக்கமா இருக்கும் டைலாக், மூச்சு விடாம டைமிங்கோட கரெக்டா பேசணும், வசனம், உச்சரிப்பு, அது முதற்கொண்டு டப்பிங்ல பாத்துக்கலான்றலாம் வேலை கிடையாது. பேசும்பொழுதே லியா அந்த தமிழ் வார்த்தையை அழகா உச்சரிக்கணும். அதெல்லாம் எஸ்எஸ்ஆர் ஐயாலாம் பெரிய கிங் மேக்கர், சிவாஜி ஐயா, புரட்சி தலைவர், அவங்களாம் எல்லாரும் சொல்றேன், பழைய நடிகர்கள்லாம் பக்கமா டைலாக் ஊதி தள்ளுவாங்க. அப்படி இருந்த காலத்துலலாம் ஒரே டேக்ல நடிக்கிற ஃபிலிம், ஏன்னா ஃபிலிம் கேன் காலி ஆயிடும். ஒரே டேக்ல நடிக்கிறவங்களுக்கு தான் சினிமால வேலை. இப்ப அப்படி கிடையாது, டிஜிட்டல். எத்தனை டேக் வேணா எடுத்துக்க, இவோ ஷார்ட் பண்ணி கூட எடுக்கிறாங்க. ஒரு டைலாக் கட் பண்ணி கூட. டப்பிங் அப்படிதான். அப்பெல்லாம் டப்பிங் அப்படின்னா ஒரு சீன் போட்டா ஃபுல் சீன் பேசணும், வேணா எத்தனை தடவை மானிட்டர் பார்த்துக்க, ஆனா ஒரே டேக்ல தான் பேசணும் அந்த ஒரு சீனுக்கு. இப்ப அப்படி கிடையாது.
அப்படின்றது தனியா எடுத்துக்கலாம். ஆஹா அதுவும் தனியா எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் அப்புறம் ஒண்ணா சேர்த்துக்கலாம். என்ன வேணா பண்ணிக்கலாம். அப்பெல்லாம் தொழில் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் வேலை. இப்ப இருக்கிற சினிமா ரொம்ப ஈஸியா இருக்கு. எது பெஸ்ட்னு நினைக்கிறீங்க சார்? அப்போவா இதுதான் பெஸ்ட். அப்போ லைட்டிங்கே கஷ்டங்க. அப்போ இருக்க லைட்லாம் பர்ன் ஆகும், வேர்த்து ஊத்தும், வெட் கிளாத் வச்சு தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க. டே லைட்டே ஸ்கிம்மர் போட்டாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம நடந்து வர மாதிரினா அப்படியே உடம்பெல்லாம் எரியும். இப்பெல்லாம் டீப் லைட்லயே எடுத்துடுறாங்களே. வெறும் டீப் லைட் அவைலபிள் லைட்டுங்க. மேக்கப்லாம் போடாதீங்க. இது என்ன மேக்கப் போட்டுருங்க, தொடங்க மேக்கப் கிட்ட நேச்சுரலா இருங்க அப்படின்றாங்க. இப்பதான் ரொம்ப ஈஸியா இருக்கு. ரொம்ப அதே மாதிரி பழைய காலம் மாதிரி டைலாக் புக்ஸ் மாதிரிலாம் கிடையாது. ஒரு 2 டைலாக் 3 டைலாக் அவ்வளவுதான். ரொம்ப ஓவர் ஆக்டிங்லாம் தேவையில்ல. இப்பயும் நம்மளும் அதுக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தியாச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் நாடகம் மாதிரி நாடகத்துல நடிச்சு வந்தனால என்னங்க எனக்கு கேரக்டர் டைலாக் இல்லை, டைலாக் அதெல்லாம் தேவையில்ல. நறுக்குன்னு 2 டைலாக் அவ்வளவுதான். அதுல ஸ்கோர் பண்ணா போதும். அதுதான் முக்கியம். இப்போ ஆஹா அப்படின்ற வார்த்தையில நம்ம இட்டு கொடுக்கலாம். ஆனா அதை யோசிச்சு பண்ணணும். அவர் டைரக்டர் சொல்லிட்டாரு மட்டும் இல்ல, இந்த இடத்துக்கு இப்படி இருந்தா கரெக்டா இருக்குமா, முன்ன எது பின்ன எது, யார் எப்படி என்ன டைமிங் பேசியிருக்கான் ஆப்போசிட்டு, அதை நின்று நம்ம பார்க்கணும். நமக்கு ஷார்ட் முடிஞ்சிச்சுன்னு கேரவான்ல உட்காந்து கூடாது. அவன் ஆப்போசிட்ல என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்கான் அது டைரக்டர் நமக்கு காட்ட மாட்டாங்க. அவரு மனசுக்குள்ள வச்சிருப்பாரு, மானிட்டர்ல பாத்துக்குவாரு. நம்ம நின்று பார்த்தானா ஓகே, அந்த கவுண்டர் நம்ம கொடுக்கும்போது கரெக்டா இருக்கும். அதான் எக்ஸாம் எழுதுற மாதிரி தான். ரெண்டாவது இப்ப இருக்க டிஜிட்டல் வந்து கொஞ்சம் கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன ஒரு கஷ்டம் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் மூவில எல்லாம் வந்து இவர் பக்கா ஒரே டேக்கில் நடிச்சிருவாரு அப்படின்னோடனே டைலாக்லாம் தர மாட்டாங்க. சரி இந்த கேரக்டருக்கு நீங்க ஓகே அப்படின்றாங்க. நம்ம அதுக்கப்புறம் ஸ்பாட்டுக்கு போனாதான், அதுவும் டேக் சமயத்துல தான் இதான் சீனு இதான் டைலாக் அப்படி கொடுப்பாங்க. அதை நம்ம கொஞ்சம் ஈஸியா பண்ணுவோம். உடனே டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல கிரகிச்சுட்டு உடனே அந்த இது பண்ணுவோம். இப்போ அப்படி கிடையாது. முதல்ல டைரக்டரை செலக்ட் பண்றதுல காஸ்டிங் டைரக்டர்னு ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஹீரோ ஹீரோயின் தவிர மற்ற எல்லா கேரக்டர், ஹீரோ ஹீரோயின் அதுல வர மெயின் கேரக்டர் சில கேரக்டர்கள் தவிர டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார்ல, அவங்கள விட்டுட்டு மற்ற கேரக்டர் எல்லாம் வந்து காஸ்டிங் டைரக்டர்கள் தான் ஃபிக்ஸ் பண்றாங்க. அவங்க எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா, இப்போ நான் இன்டர்வியூ கொடுக்கணும்ல, இந்த மாதிரி இன்டர்வியூல பாக்குறது, புக்ஸ்ல இன்டர்வியூ கொடுக்கறது, இல்ல அவர் வேற எதுலயா ஃபேமஸா இருக்காரா அப்படின்ற மாதிரி, இன்ஸ்டாகிராம்ல இருக்காரா, ஃபேஸ்புக்ல ஃபேமஸா இருக்காரா, ஃபாலோவர்ஸ் இருக்கா, அவனை திட்டி இருக்காரா கெட்ட வார்த்தையில நல்லா, அவனை இவனு திட்டி இருக்காரா, இதுல ஒரு ஃபேமஸா இவரை கூப்பிடு அப்படின்ற மாதிரி தான் இது பண்றாங்க. உங்களுக்கே அந்த மாதிரிலாம் நடந்திருக்கா சார் இந்த மாதிரி சிச்சுவேஷன்? எனக்கு இப்போ வந்து சொர்க்கவாசன் ஒரு படம் பண்ணேன். அதுல வந்து பூஜைக்கு என்னை கூப்பிட்டாங்க. ஒரு மேடம் வந்தாங்க. நான் தான் சார் உங்களை செலக்ட் பண்ணேன், நான் தான் காஸ்டியூம் டைரக்டர். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. எப்படிம்மா என்ன செலக்ட் பண்ணீங்க? சார் யூடியூப்ல நான் நிறைய பார்த்தேன் சார் உங்களை, நீங்க தான் அந்த கேரக்டர் தாய் மாமா 24 ஹவர்ஸ் குடிகாரன் கேரக்டர் ஆர்ஜே பாலாஜிக்கு நீங்க தான் கரெக்டா இருப்பீங்க, தள்ளு வண்டி கேரக்டருக்கு, அதுதான் நான் சொன்னேன் அப்படின்னாங்க. என்ன ஆபீஸ் கூப்பிட்டாங்க. இப்ப நடந்த சம்பவத்தை தான் சொல்றேன். இப்ப இருக்க சிச்சுவேஷன் கூப்பிட்டாங்க. ஒரு முதல் நாள் சென்னை ஸ்லாங் டைலாக் கொடுத்தாங்க. சார் அதெல்லாம் பேசிடுவேன் சார். இல்லை பேசி காட்டுங்க அப்படின்னாரு. சரின்ட்டு செல்போனில் பேசி காட்டினேன். ஓகே ரன் எல்லாம் பண்ணுறீங்க, மெட்ராஸ் ஸ்லாங் தானே அது, நல்லா பண்ணுறீங்களே மெட்ராஸ் ஸ்லாங்கு, ரைட்டு, இன்னும் கொஞ்சம் வார்த்தைகள்லாம் வேணும் சார், மெட்ராஸ் ராயபுரம்னா இந்த டைலாக்லாம் போட்டுக்கலான்னு சொல்லு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு, வாந்தி எடுத்த சோத்தை வாங்கி தின்னவன் அப்படின்ற டைலாக் நான் தமிழில் தெளிவாக சொல்கிறேன். அந்த மாதிரி மெட்ராஸ் ஸ்லாங்கில் ஒன்று இருக்குது, திட்டுவாங்க அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்குது. அது சொன்னேன். நல்லா இருக்குது இதெல்லாம். சரி இந்த சீன் டைலாக் பேசுங்கன்னாங்க. பேசி காட்டினேன். ஓகே சார் நீங்கள் நாளைக்கு வர முடியுமா? நாளைக்கு எதுக்கு சார்? நாளைக்கு வீடியோவில் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னாங்க. சரி வரேன். போனேன், வீடியோவில் ஷூட் பண்ணாங்க. நாளைக்கு வர முடியும் சார். என்ன எதுக்கு சார்? நீங்கள் ஸ்பாட்டுக்கு கூப்பிடுங்க சார், என்ன வேணும் சொல்லுங்க நான் செய்கிறேன். அப்படி இல்லை சார், நாளைக்கு தான் மேக்கப் டெஸ்ட்டு உங்களுக்கு, ஹீரோவும் வராரு. என்ன இப்படி இருக்கு, நாளைக்கு என்ன டைலாக்லாம் கொடுப்பீங்க? இதே தான் சார். சார் எனக்கு போர் அடிக்கும் சார், பேசுனதே பேசுன மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் 10 தடவை பேசுனா 11வது தடவை நமக்கு டைமிங் மாறி போயிடுமா சார் அப்படின்னு. இல்லை நாளைக்கு மேக்கப் போட்டு காஸ்டியூம் போட்டு பண்ணி பார்த்துடலாம். பண்ணி பார்க்குறாங்க. ஓகே மேக்கப் செட்டாக வரல. அது கருப்பாக்கிட்டாங்க உடம்பு. இல்லை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணோம். நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலாம்ட்டு அடுத்த நாள் 4 நாள் ஆயிடுச்சு. பிரதர்
நான் அந்த ரோலுக்கு இருக்கிறேன்னா இல்லையா அது சொல்லுங்க. ம். சார் உங்களை லாக் பண்ணிட்டோம் சார், அதனால தான் உங்களை வெயிட் பண்றோம் சார், ம். நாளைக்கு வாங்க சார். என்னங்க புதுசா சொல்றீங்க, லாக் பண்ணிட்டோம் ஓபன் பண்ணிட்டோம், எனக்கு புரியலையே. சரி ஓகே, ஏதோ நடக்குது போவோம், நம்ம வேலைக்கு இவ்வளவு போராட வேண்டியது இருக்கு, சரின்ட்டு போயிட்டு நல்ல ரோல்ன்றாங்க, சரின்ட்டு போனேன். போயிட்டு 5வது நாளும் பண்ணேன். ஓகே, இந்த கெட்டப் ஓகே, இந்த கருப்பு ஓகே, பனியன் லுங்கி ஓகே, தள்ளு வண்டி கேரக்டர் ரைட் ஓகே. அப்புறம் டேரக்டர் கிட்ட அப்போ அன்னைக்கு தான் டேரக்டர் பார்த்தோம். ஓ. 5வது நாள் தான். அது வரை அசோசியேட் தான் இருந்தார். ஆ. சென்னை ஸ்லாங்லாம் ஓகேண்ணே, ஆனால் நீங்கள் முத நாள் நடிக்கும்போது செல்ஃபோனில் பார்த்தேன், போதையில் இருக்கிற மாதிரி சொன்னால், ஆனால் நீங்கள் கொஞ்சம் ரியாக்ஷன்லாம் பண்ணீங்க. இப்போ உங்களுக்கு இந்த மேக்கப் போட்டோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் வீடியோவில் பார்க்கும்போது மேக்கப்பே உங்களுக்கு போதையில் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆள் கருப்பாக இருக்கனால இப்போ கருப்பாக்கிட்டோம் வர. நீங்கள் சாதாரணமாக பேசினா போதையாக தான் தெரியுது, அதனால நீங்கள் நடிக்கவே வேணாம், நீங்கள் கேஷுவலாக பேசும்போது சரக்குகளில் இருக்க மாதிரி தான் இருக்குது, அப்படியே பேசுங்க. சரி சார், அதுவும் நான் நீங்கள் எப்படி சொன்னாலும் நான் ஸ்பாட்டுக்கு ரெடி சார், அங்கே வந்து பண்ணுறேன் சார். நான் அதுக்கப்புறம் சரி இவர் ஓகே அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நானும் அப்புறம் வந்தேன். அப்புறம் முத நாள் அவர் ஹீரோ கூட காம்பினேஷன் நடித்தேன், ஆர்ஜே பாலகன். நல்லா போச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த படத்தில் ரொம்ப நாள் நடித்தேன், பட் நிறைய ஃபுட்டேஜில் போயிடுச்சு. எடிட்ல ஏன்னா அதுக்கப்புறம் கதைக்கலை ஜெயிலுக்கு போயிடுச்சு. ஜெயிலில் நமக்கு ஒர்க்கு கிடையாது, ஹீரோவுக்கு மட்டும்தான். ஆனால் படம் ஆவரேஜ் படம். அந்த மாதிரி நான் ஃபிலிமில் இருக்கும்போது இந்த காலத்தில் சொன்னேன் இல்லைங்களா, அப்போது வந்து வேற நடிக்க தெரிஞ்சிச்சா அவனை ஸ்பாட்டில் வேலை வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு தன்மை இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. நமக்கு என்ன நடிக்க போகிறோன்றது முன்னாடியே தெரியும். காஸ்டிங் டைரக்டர் சொல்லிடுறாங்க, அது யாருக்கு கேரக்டர்னு அவங்களுக்கு தெரியும். ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே டைலாக் எல்லாம் கொடுத்துட்றாங்க, அதனால கஷ்டமே கிடையாது. ரெண்டாவது முதல்ல மாதிரி இப்போ நிறைய டைலாக்லாம் இருக்கும் இல்லையா, அது இப்போ கிடையாது, ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கு. சரி, இப்போ நம்ம வடிவேல் அவர்கள், விவேக் அவர்களோட படங்கள்லாம் பார்த்தோம்னா கதையோட ஸ்கிரீன் பிளே பாடிக்கு ஒரு சைட் போயிட்டு இருக்கும், இன்னொரு சைட் வந்து காமெடி ட்ராக்கும் வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கும். மக்கள்லாம் வந்து காமெடி ட்ராக்காகவும் படங்கள் போய் பார்ப்பாங்க. பட் இப்போ வந்து அந்த மாதிரி காமெடி ட்ராக் எழுதுறதுக்கு வந்து காமெடியன்ஸ் இருக்காங்களா? இருக்காங்களே. சந்தானம் சார் உதாரணத்தை எடுத்துங்க, இருக்காங்க. அதாவது எப்படின்னா, விவேக் சார் இருக்கட்டும், வடிவேல் சார் இருக்கட்டும், இப்போ ஒரு ட்ராக் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், கதையில் அவங்க கேரக்டர் போய் சொல்லுவாங்க, ஒரு அண்ணா நீங்கள் வந்து நான் ஒரு பெரிய ரவுடி, ஒரு தலைநகரம் படம்னு வச்சுங்களேன். இப்போ சார்கிட்ட போய் சொல்கிறாங்க, நான் தான் ஹீரோ, நான் ஒரு பெரிய ரவுடி, நீங்கள் ஒரு டம்மி ரவுடி மாதிரி வரீங்கன்னு ஒரு சிம்பிளாக அவுட்டா அப்படி சொல்லிடுவாங்க. அதுக்கு அந்த மீட்டருக்கு தகுந்த மாதிரி அவங்க ட்ராக் பிடிச்சிக்குவாங்க. பிடிச்சிக்கிட்டு சார் இதெல்லாம்ன்ட்டு 2 நாள் கழித்து ட்ராக்கை எழுதிட்டு டைலாக்லாம் எல்லாம் பண்ணிவிட்டு இதுக்கு இவர் ஒரு நடிக்கணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் போய் நடிப்பாங்க. அந்த குரூப் நடித்த பிறகு அதை அப்படியே ஃபிலிமில் ஆட் பண்ணோம், ஆப்டாக அப்படியே ஓட்டும். ரன்னும் அப்படி தான், ரன்னு ட்ராக் தான். ஆமாம், காமெடி ட்ராக் தான். ரன்னு காமெடி ட்ராக். அழகி அதுவும் ட்ராக் தான். ஆகமா, அழகிலாம் படம் எடுத்து முடிச்ச பிறகு அழகி பெரிய ஹிட் படம். அது வந்து காமெடி தனி ட்ராக்கு. ஆக்சுவலாக அந்த படம் பற்றி நான் சொல்கிறேன் பாருங்க, 25 வருஷம் ஆயிடுச்சு. அந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வடிவேல் சாரும் விவேக் சாரும் தான் காமெடி பண்ணுறதா விளம்பரமே பண்ணிட்டாங்க. வடிவேல் சாருக்கு வந்து கால் உடஞ்சி போச்சு. அது வின்னர் படத்தில் பார்த்தீங்கன்னா தொங்கி நடத்த அந்த கைக்குள்ள அது நடக்கிறது உண்மையிலே அவர் கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அந்த ஸ்டைல உண்மையிலே கால் அவருக்கு உடம்பு ஒரு மாதிரி உலுக்கி நடப்பாரு பாருங்க, அந்த மாதிரி உண்மையிலே இதாயிடுச்சு அவருக்கு. அதனால இந்த படத்தில் பண்ண முடியல அப்படின்ட்டாரு. சரி, அதுக்கு பதிலாக யார் பண்ணலான்னு விவேக் சார் என்ன பண்ணார், தங்கர்பச்சன் சார்கிட்ட என்னை அனுப்பிச்சி வச்சாரு. நான் போய் தங்கர்பச்சன் சாரை பார்த்தேன். ஆல்ரெடி எனக்கு தங்கர்பச்சன் சார் தெரியும், கேமராமேனை தெரியும். ஆனால் ஃபஸ்ட்டு போனால் அவர் டைரக்ட் பண்ண போகிறாரு. நான் போய் பார்க்குறேன், அப்போல்லாம் மீசெல்லாம் இல்லை, இதாக இருப்பேன். அவர் பார்த்துட்டு விவேக் சார் சிங்கப்பூரில் இருந்தார், அப்போ என்னை போய் பாடுறா அப்படின்ட்டாரு. போய் பார்த்தேன், இது பாண்டு கேரக்டருக்கு ஏஜ் சின்ன பையனாக இருக்கார் இவர். ஆனால் இவருக்கு ஏதாவது கேரக்டர் கொடுப்போம், எனக்கு நண்பர் தான் அவர், அதனால் இவர் அவாய்ட் பண்ண வேணாம், வேறு ஏதாவது கேரக்டர் கொடுப்போம், இவர் ஆனால் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஃபேஸு சின்ன வயசாக இருக்கு அப்படின்ட்டாரு. ஓகே சரின்ட்டு அதுக்கப்புறம் விவேக் சார் ட்ராக்லாம் எழுதி. ஆனால் இந்த படத்தில் ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, படம் வந்து ஃபிலிமில் பண்ண படம், ஃபுல்லாக படம் போட்டு காட்டுறாங்க. வள்ளூர் கோட்டத்தில் 4 ஃப்ரேம்ஸில் தான் படம் போட்டு காட்டுறாங்க. பைலட் இல்லாமல் ஃபிலிமில் வந்து வாய்ஸ் போயிட்டுருக்கு. ஃபுல் படமாக எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தனியாக ட்ராக்கை ஆட் பண்ணது தான். விவேக் சாருக்கு அங்கங்கே பார்த்திபன் சாரோட 1-2 சீன்கள் மட்டும்தான் இருக்கும். இது ட்ராக் பண்ணும் போது பார்த்துட்டு அப்புறம் அது உட்காந்து படம் பார்த்துட்ட பிறகு தான் விவேக் சாரே எழுதினார் ட்ராக்கு. அப்போ அன்னைக்கு நான் படம் பார்க்கும்போது நான் படம் பார்த்தேன்.
அப்போது நைட்டு 1 மணி ஆயிடுச்சு படம் பார்க்கறது முடிக்கும்போது. விவேக் சார்லாம் போயிட்டார். நான் 2 வீலர் எடுத்து கிளம்பும்போது தங்கர்பச்சன் சார் இருங்கன்னாரு. சரி விவேக் சார் அப்புறம் அனுப்பிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இருந்தேன். தங்கர்பச்சன் சார் கேட்டார், படம் பார்த்தீங்களா எப்படி இருக்கு? படத்துக்கு காமெடி ட்ராக்கே வேணாம் சார், பிரமாதமாக இருக்கு சார். பழைய காதலியை நினச்சி ஒரு என்ன புது ட்ரெண்டாக இருக்கு சார் இது, எனக்கு படம் ரொம்ப நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு சார் அப்படின்னு. எனக்கு படம் பிடிச்சிருக்கு சார் அப்படின்னு. உணர்வுபூர்வமாக இருக்குது சார். இன்னும் இளையராஜா ஆர்ஆர்லாம் போட்டாங்கன்னா படம் எங்கேயோ போயிடும் சார்ண்ணே. பாட்டெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார் அப்படின்னு. நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் கோபால், ஆனால் வியாபாரம்னு ஒன்று இருக்கே. சரின்ட்டு அதுக்கப்புறம் தான் ட்ராக் எழுதும்போது வடிவேல் சார் இவர் இல்லைன்ன பிறகு பாண்டி சாரை ஃபிக்ஸ் பண்ணாங்க. இந்த படத்தில் நானும் லூஸ் மகன் சார் இருந்தார் இல்லைங்களா, அவருக்கு ஒரு 80 வயசு இருக்கும் அப்போ நடிக்கும்போது. அவருக்கு எனக்கு மட்டும் டேலகே கிடையாது, ஸ்பாட்டில் போய் போட்டுக்கிட்டது தான். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லூஸ் மகன் சார் அங்கேருந்து என்ட்ரி வெளியே வரும்போது பாத்ரூம்லேருந்து வருவார். வாடா சமுதாய துரோகி அப்படின்னாரு விவேக் சார். அவர் வரும்போதே துண்டு வேஷ்டியை வந்து மேலே போட்டுட்டு ட்ரௌசரோட வருவார், அப்படியே பனியனோட வந்து வரும்போது அந்த மாதிரி ரொம்ப அவரும் ஓனா போட்டுக்கிட்டு தான் டைலாக்கு. நான் அடிச்சிருக்கேன், ஏன் மாப்பிள்ளை நீ அடிச்சிருக்க, அல்லாக்க தூக்கி மல்லாக்க போட்டுருவேன், அந்த டைலாக்லாம் அவர் போட்டுக்கிட்டது தான். அது எல்லாமே எனக்கும் ஓன் டைலாக் தான், லூஸ் மகன் ஐயாக்கும் ஓன் டைலாக் தான் அந்த படத்துல. அந்த மாதிரி தான் படங்கள் கிடைச்சது எனக்கு அந்த படம். சூப்பர். உங்களோட ரீசெண்ட் ரிலீஸ் படைத்தலைவன், அதுல ஒரு டிஃப்ரெண்டான வில்லன் கேரக்டர் பண்ணிருக்கீங்களே சார், ரெஸ்பான்சஸ் எப்படி வந்துட்டு இருக்கு? நல்லா இருந்துச்சு படம். 1 வீக் தான் ஆச்சு படம் ரிலீஸ் ஆகி. நான் இப்போ சிறுவாபுரி கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போ ஆடியன்ஸ்லாம் வந்து எல்லாம் வந்து நின்றுக்கிட்டு, நீ படத்துல நடிச்சிருக்கல, நான் திரும்பி தாடி இந்த கோலத்துல இருக்கேன், என்னை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு நான் அப்படி, அதாவது விஐபிக்கு போறதுக்கு ஒரு கூட்டம் நிக்குது, அந்த கூட்டத்துல நிக்கிறேன். அங்கிருந்து ஒரு பப்ளிக் வந்துட்டாங்க, லேடிஸ் ஜென்ஸ் எல்லாம் வந்துட்டு, சார் செல்ஃபி எடுத்துக்கலாம் சார் அப்படின்னு செல்ஃபி எடுக்கிறாங்க. செல்ஃபி எடுக்கும்போது தான் போகணும், சார் நீங்க பழைய படத்துல நடிச்சிருக்கீங்களே ரன்னு சொல்றாங்க. ஆமா ஆமா, இந்த கவுன்சிலரா ஒரு படம், கவுன்சிலர்லாமா மினிஸ்டரா போவாமா, அழகி சார் அப்படின்றாங்க. அதெல்லாம் அதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணி சொல்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா. நிறைய பேர் செல்ஃபி என்னென்னமோ. எனக்கு அப்போதான் ஒரு ஹாப்பி ஆச்சு. காசு பணம் இதெல்லாம் விட்டுருங்க, இந்த மக்கள்கிட்ட கிடைக்கிற ஒரு அங்கீகாரம் இருக்குல்ல, இதுதாங்க வாழ்க்கையில பெரிய நம்ம கொடுத்து வச்ச விஷயம். அதுவும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயில்ல வர எனக்கு அதிசயம் நடந்துச்சு. நான் முருகருக்காக மார்க்கெட்டிங்கும் பண்ணல, ஒரு 4 ஃபோனு 5 ஃபோனு, எனக்கு இன்டர்வியூ கொடுங்க, உங்களுக்கு இன்டர்வியூ கொடுங்க அப்படின்றாங்க. இதுல வந்து என்னன்னா, இந்த படத்துல எனக்கு வில்லன்னா ஃபைட் பண்ற மாதிரி வில்லன்லாம் கிடையாது, அந்த அந்த டெரிபிள்லாம் கிடையாது. நமக்கு சகுனித்தனம் பண்ணுவோம்ல, நான் ஒரு யானை பாகன், அந்த யானையை மதம் பிடிக்க வைக்கிறதுக்கு இது நான் ஒரு ஸ்டடியா பண்ணேன். ஏன்னா நம்ம இதுவரை காமெடி பண்ணியிருக்கோம், ஒரு ஹாப்பியா அந்த கேரக்டரை வந்து ஸ்டடியா பண்ணணும். அபூர்வ சரகுல நாகேஷ் சார் வில்லனை பண்ணியிருப்பாரு பார்த்தீங்களா, நாகேஷ் சாரை பார்த்தாவே அப்படி வந்து நின்று பார்த்தானா சிரிப்பு வரும். ஆனால் அவரே வில்லனை பண்ணியிருக்காரு, நம்ம ஸ்டடியா பண்ணணும். பாலையா சார்லாம் கூட வில்லனை பண்ணியிருக்காரு, காமெடியும் பண்ணியிருக்காரு, வில்லனாகவும் பண்ணியிருக்காரு. நம்ம இப்போ எப்படி பண்ணுறது ரிக்ளெக்ட் பண்ணி நம்ம அதை தான் ரோல் மாடலாக நிறைய பேர் பழைய ஆட்களை தான் நினச்சி எடுத்து பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது பல்லு காட்டின பல்ல திறந்து பேசினா சிரிச்சா அது காமெடி ஆகிடும். நமக்கு சிரிக்கக்கூடாது, இதை வில்லத்தனமான ஸ்டெடியாக பண்ணணும் அப்படின்னு ஸ்டெடியாக அதை பண்ணேன். அதில் ஒரு சுவாரஸ்யமாக நடந்தது என்னன்னா, இங்கேருந்து பாலக்காடு ஷூட்டிங் காலையில் போயிட்டேன். போனவுடனே லாட்ஜி எல்லாம் போயிட்டு குளிச்சுட்டு, சார் உடனே ரெடியாகும், ஏங்க இப்போ தானே வந்தேன் சார், ஷார்ட் ரெடி வாங்க சார் உடனே அப்படின்னா, சரின்ட்டு ரெடி ஆகிட்டு போயிட்டு டிஃபன் சாப்பிடுங்க. டிஃபன்லாம் இருக்கட்டுங்க, நான் இப்போ வரேன், என்ன கேரக்டரு என்ன டைலாக்கு அது சொல்லுங்க சார், மலையாளம் கலந்த மாதிரி. முதல்ல டிஃபன் வானையா அதை சொல்லுங்க, என்னன்னு எனக்கு தமிழில் பேசணும், மலையாளம் கலந்துட்டுறீங்க அப்படின்னா, சரி ஓகேன்ட்டு போய் உக்காந்துட்டேன். அந்த கோ டைரக்டர் தான் கூப்பிட்டு, சார் இவ்வளோதான், யானைன்னுலாம் இல்லை சார், யானா அப்படி பேசணுன்றாரு. சரிங்க சார், யானைக்கு பதிலாக யானா அப்படின்றேன். நல்லா ரைட்டு, மலையாளத்தில் சாங் இருக்குது சார், அதை பேசுங்க சார், யூடியூப்ல இந்த சாங் சார் கேட்டுங்க சார், மைக்கில் போடுவீங்களே, லிப்பு கொடுத்துட்றேன் சார் நான்ட்டேன். கல்லு குடிக்கிற மாதிரி, கல்லு குடிச்சிட்டு பீடி அடிக்கிற மாதிரி, ரெண்டும் சேர்ந்து. அது ஒரு 10 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் வேற. அது ஒரு டேக்குக்கு அவனுங்க இதே ஸ்டாப் சாங் அப்படின்னு சொல்றதுக்கு அவனுங்க 10 தடவை பண்றாங்க. அது பீடி அடிச்சு பிடிச்சு இந்த கல்லுக்கு பதிலாக மோர் வச்சுட்டாங்க எனக்கு. அது கிருன்னு ஆயிடுச்சு. சீக்கிரம் எடுத்துருங்க, எத்தனை பீடிங்க பிடிக்கிறது, என்னால முடியலங்க. நானும் பண்ணினாலும்
இது கொஞ்சம் கேரா இருக்கு, சீக்கிரங்க சீக்கிரம் நல்லா கரெக்டா பண்ணிடுங்கப்பா ஒரே டேக்கில் அப்படின்ட்டு பண்ணேன். அப்போ காலையில இருந்து மத்தியானம் வர சீன் முடியுது. அந்த சீன் முடிஞ்சது. அப்போ நடுவில் திடீர்னு கிளாப்போட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்தார். வந்துட்டு, அண்ணே நல்லா பண்ணீங்கண்ணே, டிஸ்கஷன்லாம் உங்களை டேரக்டர் கிட்ட வேணாண்ணே, ஆனா மிரட்டிட்டீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பிண்ணே. நீங்க இதுல என்ன, நான் தான் அசிஸ்டன்ட் சார். அப்படிங்களா, ரொம்ப தேங்க்ஸ் தம்பி அப்படின்னா. அந்த அசிஸ்டன்ட் எடுத்தா கடைசியில படம் எனக்கு ரிலீஸுக்கு வர ஃபோன் அடிச்சுட்டு இருப்பார். அவர் தான். அப்போ அந்த அசோசியேட் டைரக்டர் என்னை கூப்பிட்டு நல்ல டயலாக்லாம் சொல்லி, ஏன்னா இப்படி பண்ணுங்கண்ணே, எந்த காரணத்தை கொண்டும் யானைக்கு தர்பூசணி கொடுத்துட்டு கூட நீங்க சிரிச்சிடாதீங்க, வேலை முடிஞ்சிருச்சுன்னு. ஒரு ஹாப்பினஸ்ல அது பண்ணாங்க. அங்கேயும் ஒரு முரட்டுத்தனமா வில்லத்தனமா அப்படின்னு ஒரு லுக்கு கொடுங்க. அதுதான் அவங்களுக்கு. நமக்கு ஜெயிலர்ல விருமன் பண்ணியிருப்பார் பாத்தீங்களா, அவருக்கு லென்ஸ் எல்லாம் போட்டு பண்ணியிருப்பார் அந்த இது. நமக்கு லென்ஸ் இப்போ வாய்ப்பு இல்லை. அதனால கண்ணெல்லாம் பெருசா பண்ணி அது நடிப்புல கண்ணாடி முடி நடிச்சு பார்த்து பண்ணேன். 2வது நாளுக்கு யானை கூட மதம் பிடிக்க வைக்கிறதுக்கு அந்த சீன் அப்படி பண்ண, கண்ணாடி முடி நின்று பார்த்து ஹோம்ஒர்க் எடுத்து அது பண்ணேன். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கஷ்டம்லாம் ஒண்ணு கிடையாது. ஹோம்ஒர்க் நீங்க ஒரு எக்ஸாம் எழுத போறீங்கன்னா மனப்பா படிக்கிறீங்க இல்ல, அது மாதிரி தான் ஹோம்ஒர்க். நடிக்கிறது போய் நிக்கும்போது சேலஞ்சிங்கா இருந்ததா இல்ல நீங்க சேலஞ்சிங்களா? அப்பெல்லாம் அந்த மாதிரி சேலஞ்சின்னு நினைச்சீங்கன்னாவே உங்களுக்கு பயம் வந்துரும். டவுட் ஆனீங்கனாலும் உங்களுக்கு டவுட் வந்துரும். அது இருக்கக்கூடாது. கான்ஃபிடன்ட். ஒரு பாடம் படிச்சிட்டோம், இது எக்ஸாம் எழுத போறோம், அவ்வளவுதான். ஒரு கான்ஃபிடன்ட். எங்கேயாவது இதா இருந்தா கூட பரவாயில்ல, 1-2 தட்டி விடுங்க அப்படின்ற மாதிரி எழுதிடணும். சூப்பர். அது மாதிரி கான்ஃபிடண்டா பண்ணணும். எதை பண்ணாலும் தப்பா பண்ணீங்கன்னா கான்ஃபிடண்டா பண்ணுங்க. அப்புறம் டப்பிங்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல பாத்துக்கலாம், அது அந்த கான்ஃபிடன்ட் வேணும். அப்ப இருந்தாதான் நடிகை இது பண்ண முடியும். இந்த விருமன் சொன்னால ஜெயிலர் படம் சொன்னாங்க, அந்த படத்துக்கு நான் ஆடிஷனுக்கு போனேன். அதே கேரக்டருக்காகவா? இல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓகே, அதெல்லாம் தெரியாது. அவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்தார், என்ன பண்ணுங்க அப்படின்னு கேமரா எடுத்துகிட்டு வந்தார். நல்லா சவுட்டிங்காக எவ்வளோ இதோ வில்லனா பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்னாரு. சரிங்க பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாக்கெல்லாம் கடிச்சு எல்லாம் பண்ணேன். பயங்கரமான கத்தி பண்ணேன். அது எடுத்துட்டாரு. சரி சொல்கிறேன் சார் அப்படின்ட்டு, அதோட அவ்வளோதான். பட் வந்து அதுக்கப்புறம் அந்த ஜெயிலர் படம் பார்த்தேன். ஒரு ஹாப்பி எனக்கு. இதுல வந்து விநாயகம் வந்து நாக்கெல்லாம் கடிச்சு பண்றாரு எந்த சாரு அப்படின்னு. ஆனா பாடி லாங்குவேஜ் சிலது நம்மளுக்கு ஒட்டுது. பரவாயில்ல, நம்ம நடிக்கலனாலும் இந்த படத்துல லாங்குவேஜ் வருது இல்ல, பாடி லாங்குவேஜ் வருது இல்ல. ஸோ நம்ம கிட்ட நெருங்கிட்டோம், எங்கேயோ மிஸ் ஆகிறோம்னு நினைச்சிட்டேன். இந்த படத்திலாம் அது கிடைச்சது எனக்கு. சூப்பர் சார். அதை விநாயகர் சார் பண்ண வேண்டிய ரோல் தான் அது கிடைச்சது நமக்கு. அடுத்து என்ன கிடைக்கும்னு தெரியாது, எல்லாம் கடவுள்கிட்ட தான் இருக்கு. நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம், அவ்வளவுதான். எங்களுக்காக ஒரு டைலாக் படைத்தலைவன் படத்துல இருந்து. சார் இனிமே நீ எவ்வளோ இருக்க வேண்டாம், போய்க்கோ அப்படின்னு. சார் இனிமே எவ்வளோ இருக்க வேண்டாம், போய்க்கோ அப்படி சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் அவங்ககிட்ட வாங்குவேன். தர்பூசணி என் கையில இருக்கும். எந்தாடா எடோ, எவ்வளவு பெரிய யானடா, அதுக்கு இவ்வளவு டூஷி மட்டி அப்படின்ட்டு அந்த இன்ஜெக்ஷனை வாங்கி ரொம்ப நிறைய எழுப்பேன். பெரிய இன்ஜெக்ஷன் எடுத்து பெரிய ஆனா குத்தி இவ்வளவு ப்ரெஸ் பண்ணுவேன். ப்ரெஸ் பண்ணிட்டு அப்புறம் அந்த அது கல்யாணம் நடக்கிற மாதிரி ஃபங்க்ஷன். அது கூட்டத்தோட கூட்டமா போய் உட்காருவோம். பம்மி, நானும் என் அசிஸ்டண்ட்டும், அவர் ஒருத்தர். அவர் உட்காந்துட்ட பிறகு அந்த ஹீரோ வந்து அப்பதான் யானையை விட்டு தள்ளி போறது, குழந்தைக்காக அவர் அப்படி விளையாட்டு காட்டுறதுக்காக அவர் குழந்தை அழுவும், அது தூக்குறதுக்காக அவர் போவார். போகும் பொழுது கேப் கிடைக்கும், யானை தனியா ஃப்ரீயா நிற்கும். இன்னொருத்தன் பஞ்சு மிட்டாய் வாங்கிக்கிறது, இன்னொரு யானை பார்க்கறப்பான் அசிஸ்டண்ட், அவன் பஞ்சு மிட்டாய் தின்றதுக்காக ஐஸ்கிரீமுக்காக ஓடுவான். சரி யானை தனியா நிற்கிதான் டைம்னுட்டு வாடா வான்னு அவனை கூப்பிட்டுட்டு கொண்டு போய் யானைக்கு தர்பூசணியை டக்குன்னு யாரும் இல்லைன்னு பார்த்து லுக்கு கொடுத்துட்டு யாரும் இல்லை அப்படின்ட்டு தூக்கி அந்த தர்பூசணியை யானைக்கு உள்ள விட்டுருவேன். அது விட்ட உடனே அது தர்பூசணி அப்படியே வாங்கி சாப்பிடும். சாப்பிடும்போது நாக்குல விட்டு இப்படி வச்ச உடனே என் கையை பிடிச்சி இழுத்துருச்சு அப்படியே. உண்மையாவா சார்? ஆமா ஆமா, யானோட நாக்கு பெருசு இல்ல. ஆமா, நான் ஒரு ஆர்வத்துல உள்ள தூக்கி நல்லா விட்டுட்டேன். விட்ட உடனே ஐயோ நம்ம இப்படி இந்த ஜர்க்கு கொடுத்துட கூடாது, காமெடி ஆயிடும். ஆமா, கொடுத்துட்டு பல்ல கடிச்சிட்டேன்.
கொடுத்துட்டு ரியாக்ஷன் கொடுத்துட்டு வேலை முடிஞ்சுச்சுல, அவ்வளவுதான். சிரிக்கவும் கூடாது, ஓ ஹாப்பினஸ் காட்டக்கூடாது. வேஸ்ட்ல சட்டை பண்ண வேஸ்ட் அது வேஸ்ட்ல அப்படி துடைச்சிட்டு போய்க்கடா அப்படின்ட்டு கூட்டு போயிட்டேன், அவ்வளவுதான். ச்சே, எப்படி சார் இப்படி ஆக்டரா மாறுறீங்க? அப்படியே இயல்பா வருது சார் அப்படியே. இல்ல, அது வந்து கதாபாத்திரத்தை நீங்க வந்து உள்ள வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது ஆட்டோமேட்டிக்கா வருங்க. அந்த டைரக்டர் நினைக்கிறாருல ஒரு டைலாக் ரொம்ப நாள் மைண்ட்ல போட்டு உடச்சிக்கிட்டு இருப்பார்ல. இப்போ நான் வேற ஒரு மனுஷன், நான் அந்த கதாபாத்திரத்தை உள்ள இறங்கும் போது அந்த டைரக்டரை விட அந்த வசனம் எனக்கு அதை விட இன்ட்ரெஸ்டா ஒரு டைலாக் வந்து கூட விழும். அதுக்கு அந்த இயக்குனர் அனுமதிச்சாருன்னா நல்லா இருக்கும், அனுமதிக்கலைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி உள்ள இறங்கிட்டோன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வெளியே வரும். எப்பயும் நீங்களும் சொல்றேன், ஒரு நீங்க வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னு வச்சுங்களேன், படிக்கிறீங்க, ஏதோ காலேஜோ ஸ்கூலோ ஏதோ படிக்கிறீங்க, படிக்கும்போது ஒரு போயம், அது பாடல் ஏதோ படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த வரலாறு ஏதோ ஒன்று படிக்கிறீங்க, படிச்சுட்டு மனப்பாடம் பண்றதை விட அதோட சாராம்சம் இருக்கும்ல, ஜூஸ், அந்த ஜூஸை மட்டும் மைண்ட்ல அப்படியே ஏத்திட்டீங்கன்னா, அவன் எழுதின அந்த புக்ல இருந்த இதை விட நீங்க சுவாரஸ்யமா உங்க மைண்ட்ல இன்ட்ரெஸ்டா இந்த ஜெனரேஷன் தகுந்த மாதிரி ஒரு டைலாக்கா அப்படியே அது எழுத்துல அழகா வரும். அது உள்ள இறங்கணும், சப்கான்சியஸ்ல உள்ள வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க நடிக்கவே வேணாம், இயல்பாவே வந்துடும். சூப்பர், இதுதான் உண்மை. அது மாதிரி அந்த கேரக்டர் நமக்கு பிடிச்சி நல்லா பண்ணணும் ஒரு வெறி வந்துருச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏகப்பட்ட வருஷங்கள் நீங்க நடிச்சிட்டீங்கல்ல, எந்த ஒரு நடிகரோட நடிப்பை பார்த்து வியந்திருக்கீங்க, பா என்னப்பா இப்படி நடிக்கிறாருன்னு நீங்க கத்துக்கிட்ட ஒரு நடிகர்? சிவாஜி சார் தான். சிவாஜி சார் தான். அதாவது நடிகர் திலங்க, சிவாஜி சாரை மிஞ்சி வேர்ல்டு கிராஃபே கிடையாது. நான் உலக படம் நிறைய பார்ப்பேன், எவ்வளவு நடிச்சாலும் சரி சிவாஜி சார் மாதிரி பண்ண முடியாது. அவரு தான் நம்ம எப்படி ஏபிசிடி சொல்றோம்ல, 1 2 3 வாய்ப்பாடு சொல்றோம்ல, கிராமரே நடிப்புக்கு அவர் தான். கமர்ஷியலுக்கு புரட்சி தலைவர். இந்தியில ராஜ்கபூர், அந்த ராஜ்கபூர் சாரே வந்து புரட்சி தலைவரை பார்த்து தான் நல்ல நேரம் படம்லாம் ராஜேஷ் கண்ணாலாம் டப்பிங்கே ரீமேக் படமா பண்ணாங்க. அந்த அளவுக்கு கமர்ஷியல் பண்ணது புரட்சி தலைவர் தான். கமர்ஷியல் புரட்சி தலைவர், நடிப்புக்கு சிவாஜி சார். இவங்க 2 பேரும் நமக்கு கடவுள். சூப்பர். அந்த மாதிரி இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல இவங்களோட எனக்கு நடிக்கணும்னு ஆசை. இப்ப இருக்கிறது விஜய் சேதுபதி சார், சிவகார்த்திகேயன், அது ஒரு டிராகன் பண்ணார், அவர் பேர் சொல்லுங்க, பிரதீப் ரங்கநாதன், இவங்களோட எல்லாம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. சோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய ட்ரீம் டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களோட படங்கள்ல எல்லாம் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு நல்ல ரோல் நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த மாதிரி உங்க லிஸ்ட்ல யார் யாரெல்லாம் ட்ரீம் டைரக்டர்ஸ் இருக்காங்க? இப்ப அப்கமிங்ல ஹிட் கொடுக்குறாங்க இல்லைங்களா, இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் பார்த்தோம். அந்த 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 இயக்குனருக்கு உண்மையிலே அட்ரஸ் தேடினேன், கிடைக்கல. என்னன்னா அதுல வந்து அவருக்கு அம்மாவா இருப்பாங்க, சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு கேட்பாங்கல்ல, அவங்க வந்து என் கூட சொர்க்கவாசல்ல எனக்கு வந்து அக்காவை பண்ணாங்க, அவங்க தான் அம்மாவை பண்ணாங்க. அந்த டைரக்டர் நம்பர் எல்லாம் கொடுங்க, அந்த தம்பியை பார்த்து நான் படம் பார்த்த முத நாள் இன்னும் ஒரு டைரக்டர் விக்ரமன், இவங்களெல்லாம் தாண்டி பாசிட்டிவ் எனர்ஜி, அப்படி ஒரு எனர்ஜி கொடுத்தாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஃபுல் படம் பார்த்த மாதிரி ஒரு ஹாப்பி, பாசிட்டிவ். அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன பையனை வச்சுட்டு காமெடி மிரட்டிட்டாரு, ஹியூமர். அதுல நடிகர் இருக்காங்க, இருந்தாலும் சின்ன விஷயம், ஃபைட்டு கிடையாது, பெரிய சாங் ஒன்றும் இது கிடையாது, அதுலயே வச்சு நல்லா பண்ணாரே. பாசிட்டிவ் திங்கிங்கா இருக்கு, அந்த டைரக்டர் பாராட்டணும், அவர் இதெல்லாம் நடிக்கணும். அது கேரக்டர் நம்ம நடிக்கிறதுக்கான கேரக்டர்லாம் இருந்துச்சு. அவர் முதல்ல நம்ம விடக்கூடாது. அதே மாதிரி மகாராஜா டைரக்டர், அந்த பிரதீப் ரங்கநாதன், இவங்க அவர் இதெல்லாம் நடிக்கணும்னு ஆசையா இருக்கான். மணிரத்னம் சார் இதெல்லாம் நடிக்கணும்னு ஆசைலாம் இல்லை, எனக்கு இல்லை, சுத்தமா இல்லை. ஏன் சார் அப்படி? அவரு ஒரு டைமிங் சொல்லுவாரு, அதுல பண்ணணும்னுவாரு. நமக்கு அது நமக்குன்னு ஒரு இது இருக்கும். நீங்க டைலாக் சொல்லுங்க சார், நான் பண்ணலாம். ஏன்னா அந்த ஒரு விஷயம்னா, சந்தோஷ் சிவன் சார்னு ஒரு கேமராமேன் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய படங்கள் மணிரத்னம் சார் படமே பண்ணியிருப்பாரு. பிஃபோர் த ரெயின்னு ஒரு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, மலையாள படம்லாம், பீரியட் படம். அது அதனால பார்த்து நல்லா இருக்கும் அந்த படம். இன்டர்நேஷனல் படம் எடுத்தாரு. அதுல விஷ்ணுவர்தன் சார்லாம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். நான் ஒரு காக்கா ஷாட்டுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க, நான் போனேன். ஃபிலிமில் தான் பண்ணாங்க. அது
கூவகம் அப்படின்ற ஊரில் தான் எடுத்தாங்க. அது அங்கே நம்ம கோவூர் இது உள்ளெல்லாம் எடுத்தாங்க. அங்கே எடுக்கும்போது சார் ஒரு கண்டக்டர் ரோல் இருக்குது நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி விஷ்ணுவர்தன் தான் கேட்டார். அது அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர். சரிங்க சார் பண்ணுறேன் சார் அப்படின்னு. அப்படி அவர் அந்த ஸ்கூல்லேருந்து வந்தவங்க தான், மணிரத்னம் சார் பேட்டர்ன் மாதிரி தான். வந்தவொடனே ஒரு கண்டக்டர் ரோலு, நீங்கள் வந்து ஹீரோயின் ஒரு சின்ன பொண்ணு தான். அந்த பொண்ணு பஸ்ஸில் நான் கண்டக்டரு, கூவகத்துக்கு ஒரு டிக்கெட்டு கொடுங்கன்னு ஒரு பொண்ணு கேட்கும். குட்டி பொண்ணு, அதான் ஹீரோயின். நான் ஒரு கண்டக்டரு, கூவகம்லாம் போகாதுமா, போர்டு பார்த்து ஏற மாட்டியா, கீழே இறங்குமா அப்படின்னு சொல்லிட்டு, இது விழுப்புரம் போகிற வண்டிமா இப்படி சொல்லணும், இது இவ்வளோதான் டைலாக்கு. இதுதான் நான் கொஞ்சம் ஹார்டாகவே சொல்லுவேன் அதை. நோன்ட்டார் டைரக்டர். ஃபீல் ஓகே, ஃபீல் ஓகே, என்ன இதுக்கு மேலே ஃபீலிங், கண்டக்டர்னா இவ்வளோதான், என்னம்மா போர்டு பார்த்து ஏற மாட்டியா, இது கூவகம்லாம் போகாதுமா, இது விழுப்புரம் போகிற பஸ் இறங்கு. நான் கொஞ்சம் ஹார்டாக சொன்னேன். 4, 5, 6 டேக் போயிடுச்சு, ஃபிலிம் வேற, நீங்களே பண்ணி காட்டுங்க சார்னோன்னு. அப்போ ஒரு டைமிங்கில் சொன்னார், கூவாகலாம் போகாது, போர்டு பார்த்து ஏற மாட்டியா, கீழே இறங்கியுமா. சார் தமிழ்நாட்டில் எந்த கண்டக்டரும் இப்படி சொல்ல மாட்டாங்க சார், போங்க சார் அப்படின்னு. ஏங்க அப்படியே சொல்லுங்க அப்படின்னாங்க. சரி நான் எனக்கு என்ன அப்படியே சொல்லிடுறேன், அப்படியே சொல்லிட்டேன். கூவாகலாம் போகாது, போர்டு பார்த்து இறங்க மாட்டேன். உங்களுக்கு சிரிப்பு வருது இல்ல, எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. எல்லாரும் சிரிச்சாங்க, அங்கேயும் சிரிச்சாங்க. கீழே இறங்கிக்கோமா அப்படின்ட்டு. தமிழ்நாட்டுல எந்த கண்டக்டரும் சொல்ல மாட்டான் சார் இவ்வளவு சாப்பிட்டா, ஏன் சார் அப்படின்ட்டேன். நான் அடிச்சுட்டேன், அதே மாதிரி மிமிக்ரி பண்ணி பண்ணிட்டேன் அவரை மாதிரியே. ஓகே டேக் ஓகே அப்படின்ட்டாரு. ரைட். நான் சொன்னேன் இல்லைங்களா, அவருக்கு என்ன நினைச்சாரு, டப்பிங்க கூப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் அங்க என்ன டைமிங் பேசினாங்க நானும் பார்க்கல அந்த படத்தை, பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் அதனாலதான் மணிரத்னம் சார் எல்லாம் படத்துல நடிக்க மாட்டான். இந்த ஒரு சீனுக்கு ஒரு 4 டைலாக்கு இவ்வளவு போராட்டமா இருக்க, படம் பூரா அவன் நடிக்கணும் போது என்ன பண்ணுவான். நான் அவர் பெரிய டைரக்டர், நான் இது தப்பா சொல்லல. ஆனா வந்து அவங்க வந்து அந்த கரண்ட்டுக்கு வந்து நம்ம முடியாது. இதுக்குன்னு அவர் கூப்பிட்டாருன்னா நடிக்காம மாட்டேன், காலில் விழுந்து போய் நடிக்க போறேன். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் படங்கள்லாம் வந்து நான் பார்த்து கண்ணுல ஒத்திக்கிட்ட காலம்லாம் உண்டு. இப்பயும் கரண்ட் படங்களும் பார்க்குறேன், நிறைய பார்க்குறேன், நாளே பார்த்துருவேன். அது விட என்ன நமக்கு வேலை. இன்னைக்கு மீட்ரு எப்படி இருக்கு, ஜனங்க என்ன ரசிக்கிறாங்க. படைத்தலைவன் படத்துலயே எனக்கு பேக் சீட்ல ஒரு 4 பேர் உட்காந்துருந்தாங்க. என் கேரக்டர் காட்டின உடனே வில்லன் வந்து என்ட்ரி ஆகிட்டு, அவன் எங்கே அந்த மஞ்சு எங்கன்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே இதோ அது அவர் தான் அப்படின்னோடனே, ஸ்டாப் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன். கூப்பிட்ட உடனே எனக்கு வர தலையில் ஷார்ட், பேக் சைடு ஷார்ட் வச்சுட்டு என் ஃபேஸ் கிட்ட கூட்டு ட்ராலியில் அப்படி வந்த உடனே க்ளோஸ் வரும். வந்த உடனே அந்த பேக் சைடு இருந்த ஆளுங்க, இவன் காமெடியாண்டா உடனே சொல்கிறான். ஜனங்க அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கான். நான் தாடி விட்டு ரொம்ப வயசான கலவை மாதிரி தெரியுறேன், ஆனால் அவன் கண்டுபிடிச்சிட்டான் காமெடியான்னு. சரி இவனுக்கு கருத்து காமெடியான்னு சொல்லிட்டான், என்ன சொல்கிறான் பார்ப்பேன். நம்ம வில்லனா பண்ணியிருக்கான். ஃபைனலில் என்ன சொல்கிறான் பார்த்தா, ஒரு கமெண்ட் அடிக்கல. அப்பா இல்ல, ரொம்ப பாசிட்டிவ். 100 மார்க்கும் கிடையாது, 50 மார்க் கிடையாது, ஏதோ 75 ஆவரேஜ் போட்டான், 75, 80 போட்டான், பாஸ் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டேன். அதுதான் ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு கொஸ்டின் சார், இந்த கேள்வி கேட்கலன்னா இந்த இன்டர்வியூ முடியவே முடியாது. அது என்ன கேள்வின்னு சொல்லுங்க பாப்போம். காக்காவை பத்தி கேட்பீங்க. கரெக்ட் சார், நீங்க வந்து ரொம்ப பிரில்லியன்டான ஆக்டர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஒரு கணிப்பு தான். காக்கா பாஷை வந்து நீங்க ரொம்ப சூப்பரா பேசுவீங்கன்னு தெரியும். எங்களுக்காக ஐ லவ் யூ அப்படிங்கிற ஒரு விஷயத்த காக்கா பாஷையில கொஞ்சம் பேசி காமிங்க சார். எங்களோட ஒரு இன்ட்ரெஸ்ட் அது கேட்கணும், ஒரு கியூரியாசிட்டி. இது பெண் காக்கா வச்சுங்க, இது ஆண் காக்கா. இப்படி கிட்ட வரும், இதுக்கு ஒரு 2 ஸ்டெப் போவோம், திருப்பி கிட்ட போவோம், இது பண்ணோம், அது சாப்பாடு தரும். அது கொடுக்கும்போது அந்த பாடி லாங்குவேஜ் கொடுக்கும். இது கை, இது காக்கான்னு நினைச்சுங்க. ஒரு பெண் காக்கா, இது ரைட்டு பெண் காக்கா, இது ஆண் காக்கா. ஆண் காக்கா, பெண் காக்கா, பெண் காக்கா, இது ஆண் காக்கா, பெண் காக்கா அப்படின்னு அப்படின்னா அது கிட்ட கொஞ்சம் அப்போ நவராது, அதே இடத்துல நிற்கும். நின்ன உடனே வாயோட வாய் சாப்பாடு கொஞ்சம் கொடுக்கும். புறா, காக்கா, கிளி, மைனா, குயில், இது எல்லாமே தன்னோட இனப்பெருக்கத்துக்கு முன்னாடி எப்படி நம்ம மனிதன் இருக்கோம் அது மாதிரி அதுங்க முதல்ல உணவு கொடுத்து பரிமாறிட்டு தான் அதுக்கப்புறம் இனப்பெருக்கமே செய்யும். சூப்பர் சார். ஆனா இதே காக்கா அது சாப்பாடு கொடுத்து முடிச்ச உடனே அது பறக்க போவோம். பெண் காக்கா
கேட்டீங்க சொல்லிடுங்க, முழுமையா சொல்லிடுறேன். ம், ம். பறக்க போகும்பொழுது இது இந்த ஆண் காக்கா விடாது, அப்படியே பின்னாடியே துரத்திக்கிட்டு அப்படியே ரெண்டும் ஒண்ணா சேர்ந்த மாதிரி அப்படியே கீழே விழும். ம். அது மற்ற காக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிற மாதிரி அப்படியே பார்க்கும். இதுதான் அவங்களுடைய இணைப்பு, காதல். ஓ, காதல். சூப்பர் சூப்பர் சார். சூப்பர். இப்படிதான் நடக்கும். அப்போ வந்து அவங்க 2 பேரும் கத்துவாங்க, மற்ற காக்கெல்லாம் காணுவாங்க, எல்லாம் ஓடி பிரிஞ்சு போயிட்டுருவாங்க, அவ்வளவுதான். ம், ம். அப்போ சவுண்டுகள் அதிகமா இருக்கும் மற்ற காக்கெல்லாம். இதுதான். ஓகே, சூப்பர். நைஸ் சார், சூப்பர். ரொம்ப அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அண்ட் டைம் போனதே தெரியல சார். அவ்வளோ அழகா, அவ்வளோ யதார்த்தமா நாங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. நன்றி. எங்களுக்கும் சூப்பரான விஷயங்கள்லாம் உங்களோட சினிமா ஜேர்னி பத்தி தெரிய வந்துச்சு. அண்ட் இப்போ அப்கமிங் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களோடது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் சார். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கும் ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் உலகெங்கும் இருக்கும் ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். மேலும் மேலும் திரைப்படங்கள் நடித்து இது மாதிரி நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கணுன்றது ரொம்ப சந்தோஷப்படுறேன். மகிழ்ச்சி. நன்றி.